விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களைச் சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். பிரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விடுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வருகிறார்கள். சக விசுவாசிகளிடத்தில் வந்து சேருகிறார்கள். கட்டும் காவலும் தங்களை விட்டு நீக்கப்பட்ட பின்பு அப்போஸ்தலர்கள் ஆவிக்குரிய சிநேகிதர்களிடம் ஐக்கியமாக இருப்பதற்காக வருகிறார்கள். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக தமக்கு சாட்சி பகரும் சிலாக்கியத்தை தேவன் பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுத்தார். அவர்களும் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து தைரியமாக பேசினார்கள். இந்த மேன்மையான சிலாக்கியம் அப்போஸ்தலர்களில் இவர்கள் இருவருக்குமே கிடைத்திருக்கிறது. இதற்காக இவர்கள் இருவரும் பெருமைப்படவில்லை. மற்ற அப்போஸ்தலர்களை ஏளனமாக நினைக்கவில்லை. தேவன் தங்களைத்தான் ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார் என்று பெருமைப்பட்டு மற்ற அப்போஸ்தலர்களை உதாசீனப்படுத்தவில்லை. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வருகிறார்கள். தேவன் நம் மூலமாக பல வரங்களை செயல்படுத்தலாம். நமக்கு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கலாம். நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலும் விஸ்தாரம் பண்ணுவதிலும் மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கலாம். தேவன் நம்மை எப்படி உயர்த்தினாலும் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு தேவை. மற்ற பரிசுத்தவான்களோடு நாம் ஐக்கியமாக இருப்பது நம்முடைய கடமை. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் சிலாக்கியம். ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று எச்சரித்தார்கள், பயமுறுத்தினார்கள். இதனால் அப்போஸ்தலர்கள் பயந்து விடவில்லை. தங்களை சேர்ந்த மற்ற விசுவாசிகளிடத்தில் மறுபடியுமாக வருகிறார்கள். விசுவாசிகள் ஐக்கியமாக இருக்கும்போது அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படும். அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள். விசுவாசிகள் ஐக்கியமாக இருக்கும்போது ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாய் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் இருவரும் மற்ற விசுவாசிகளிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவிக்கிறார்கள். பேதுருவும் யோவானும் மற்ற விசுவாசிகளை தங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். ஏனெனில் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் மற்ற விசுவாசிகளுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவனிடத்தில் இருந்தும் மனுஷரிடத்தில் இருந்தும் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் பயமுறுத்துவான், தேவன் உற்சாகப்படுத்துவார்.
பேதுருவும் யோவானும் மற்ற விசுவாசிகளிடம் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக தங்களுக்கு உண்டான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதை கேட்கும்போது விசுவாசிகளின் விசுவாசம் வர்த்திக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். இதனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்கள் வைத்துள்ள விசுவாசம் உறுதி பண்ணப்படுகிறது. பிரதான ஆசாரியருக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக சொன்னபோது, தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியருக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் சொன்னபோது அவர்களால் அதை மறுக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மெய்யான சத்தியம் என்பதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிடுகிறார்கள். நடைபெற்ற இந்த சம்பவத்திற்காக விசுவாசிகள் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காக கூடி வருகிறார்கள். தேவனை நோக்கி சத்தமிட்டு துதிக்கிறார்கள். தேவனை நோக்கி அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். பேதுருவும் யோவானும் தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவிக்கிறார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு துதிக்கிறார்கள். ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு என்னும் வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் இவ்வாறு வியாக்கியானம் கூறுகிறார்கள். விசுவாசிகளின் கூட்டத்தில் உள்ள ஒருவர் தேவனுடைய நாமத்தில் சத்தமிட்டு ஜெபிக்கிறார். அப்போது மற்ற விசுவாசிகளும் அவரோடு ஒருமனப்பட்டு சேர்ந்து கொள்கிறார்கள். ஒருவர் சத்தமிட்டு ஜெபிக்கும் பொழுது மற்ற விசுவாசிகளின் இருதயம் ஜெபிக்கிறவரின் இருதயத்தோடு ஒருமனப்படுகிறது. ஒருவர் பேசும்போது மற்றவர்கள் அனைவரும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் தேவனை துதிக்கும் போது அவரே சர்வ சிருஷ்டிகர் என்று அங்கீகரித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். புறஜாதியார்கள் தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி தாங்கள் சிருஷ்டித்ததை தேவன் என்று ஆராதிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆராதனை சிருஷ்டியை ஆராதிப்பதல்ல, சிருஷ்டிகரை ஆராதிப்பதாகும். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனை நோக்கி நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும், நீரே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்றும் சொல்லி நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்பேற்பட்ட மகிமையான தேவனை ஸ்தோத்தரிப்பது நமக்கு கிடைத்திருக்கும் மேன்மையான சிலாக்கியம். நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூடவே இருக்கிறார். நாம் சோர்ந்து போகிற வேளைகளில் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தாவீதின் வாக்கு. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. தற்போது தேவனுடைய கிருபையினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காரியங்களை அப்போஸ்தலர்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தாவீதின் வாக்கினால் உரைத்தது போல இப்போது காரியங்கள் நடைபெறுவதாக அப்போஸ்தலர்கள் உணர்கிறார்கள். தங்களுக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் உண்டாவதினால் அப்போஸ்தலர்கள் ஆச்சரியப்படக்கூடாது. இவ்வாறு நடைபெறும் என்று வேதத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாகவே நிறைவேறும். அது அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் நிறைவேறி இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் மேற்கோளாக குறிப்பிட்டிருப்பது சங்கீத புஸ்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஜாதிகள் கொந்தளித்து
ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். தேவன் தம்முடைய சத்திய வசனத்தில் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் இவ்வாறு உரைத்திருக்கிறார். புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் கொந்தளிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக எல்லா விதமான விருதா காரியங்களையும் சிந்திப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்பார்கள். அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடுவார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக யாராவது ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் தமக்கு விரோதமாக செய்யப்படும் காரியமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசமும் கிறிஸ்தவ மார்க்கமும் வரலாற்றில் பல தடைகளை சந்தித்திருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவே கடந்து வந்திருக்கிறது. ஆயினும் கர்த்தருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசமும் கிறிஸ்தவ மார்க்கமும் என்றும் நிலைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் புறஜாதி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜாக்கள், ஏரோது, ராயன், பிலாத்து, இஸ்ரவேலின் அதிகாரிகள். இயேசுவுக்கு விரோதமாய் அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். கர்த்தரால் முன் அறிவிக்கப்பட்டது இப்போது நிறைவேறி இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நிற்பார்கள் என்று தாவீது ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை முன் அறிவித்திருக்கிறார். அந்த வார்த்தை இப்போது நிறைவேறி இருக்கிறது. ஏரோது ராஜாவும் பொந்தியு பிலாத்துவும் தேவன் அபிஷேகம் பண்ணின அவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தில் எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய சித்தமும் திட்டமும் அவருடைய ஞானத்தினால் நிரம்பி இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கு குறிப்பிடும்போது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது ஒரு குமாரனையும் ஒரு ஊழியக்காரரையும் சேர்த்து குறிக்கும் வார்த்தையாகும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். ஆயினும் அவர் பிதாவின் ஊழியக்காரராக மீட்பின் ஊழியத்தை செய்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகையினால் இயேசு கர்த்தருடைய கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணின கர்த்தரானவர் கிறிஸ்துவுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதையும் தம்முடைய தெய்வீக ஆதீனத்தில் தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகையினால் பாவத்திற்கு நிவாரணமாக அவர் பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்பது கர்த்தரால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் மரிக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டமும் சித்தமும் ஆகும். தேவன் தம்முடைய ஞானத்தினால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். தேவனுடைய கரமும் தேவனுடைய ஆலோசனையும் இதை முன்குறித்திருக்கிறது. தேவனுடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் ஒருபோதும் முரண்படுவதில்லை. எப்போதும் ஒன்றுபோல் செயல்படும். பிதாவானவருக்கு பிரியமானது அனைத்தையும் கிறிஸ்துவானவர் செய்து நிறைவேற்றி இருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் கருவிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏரோது, பொந்தியு பிலாத்து, புறஜாதிகள், யூதர்கள் ஆகியோர் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போக மாட்டார்கள். இவர்கள் தங்களுக்குள் விரோதமாகவே சிந்திப்பார்கள். என்றாலும் இவர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடி இருக்கிறார்கள். பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி நின்று
கூட்டம் கூடியதினால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிகமாய் மகிமையடைந்திருக்கிறது. பாவிகளை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறார். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் முன்குறித்திருக்கும் காரியங்கள்: பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்காக தமது ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவிகள் தங்களுடைய சுயாதீன சித்தத்தின் பிரகாரம் தீர்மானம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இதனால் தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நின்றவர்கள் தங்களுடைய தீர்மானத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். பயமுறுத்தல்கள்: இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். விசுவாசிகள் அவர்களுடைய பயமுறுத்தல்களை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனிப்பீராக என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். சீஷர்களுடைய விண்ணப்பத்தில் இப்பொழுதும் கர்த்தாவே என்னும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாகும். இப்பொழுது என்னும் வார்த்தையானது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக பிரத்யட்சமாக தோன்றி கிரியை நடப்பிக்கும் காலத்தை குறிக்கிறது. இப்பொழுது என்னும் வார்த்தை அப்போஸ்தலரின் சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று அவர்களை பயமுறுத்தும் இந்த காலத்தை குறிப்பிடுகிறது. தேவன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் தேவனிடம் கட்டளையிடவில்லை. அதற்கு பதிலாக தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறார்கள். கர்த்தாவே, ஆலோசனை சங்கத்தாருடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனிப்பீராக என்று தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பித்து விடுகிறார்கள். கர்த்தரானவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை ஆலோசனை சங்கத்தாரின் கைகளை கட்டி போடுவார் அல்லது அவர்களுடைய இருதயத்தில் மனமாற்றத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஒரு சிலர் பயமுறுத்தலாம், நம்மை அநீதியாக துன்பப்படுத்தலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். தேவன் தமக்கு சித்தமானதை செய்யுமாறு அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு நாம் ஜெபம் பண்ணுவதிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதிலும் தரித்திருக்க வேண்டும். பயமுறுத்தல்கள் தங்களுக்கு எதிராக அல்ல, தேவனுக்கு எதிராகவே உள்ளது என்று விசுவாசிகள் அறிவிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய ஆலோசனையையும் அவமாக்க வேண்டும் என்று யூதர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்வதற்கும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வதற்கும் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். அனுகிரகம் செய்தருளும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். தேவன் தம்முடைய கிருபையினாலே அவருடைய ஊழியக்காரர்களின் ஆவிகளை காத்துக்கொள்வார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி தேவன்தாமே அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்று விசுவாசிகள் எல்லோரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களுடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பயமுறுத்துகிறவர்களை நீர் உமது வல்லமையினால் பயமுறுத்தும் என்று விசுவாசிகள் ஜெபிக்கவில்லை. இவ்வாறு ஜெபிப்பதற்கு பதிலாக, கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றே ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே, அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருப்பதினால் எங்களுக்கு ஊழியத்தில் இருந்து ஓய்வு கொடும் என்று விசுவாசிகள் ஜெபிக்கவில்லை. இவ்வாறு ஜெபிப்பதற்கு பதிலாக, கர்த்தாவே, ஊழியத்தின் பாதை ஆபத்தாக இருந்தாலும் பிரச்சனைகளும் பாடுகளும் நிறைந்ததாக இருந்தாலும் உம்முடைய ஊழியக்காரர்கள் பயப்படாமல் உம்முடைய ஊழியத்தை தைரியமாய் செய்வதற்கு அவர்களுக்கு கிருபை தாரும் என்றே விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுமாறு அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள் தேவனுடைய செய்தியை தைரியமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும்.
தாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற செய்தியில் அவர்களுக்கே சந்தேகம் வந்துவிடக்கூடாது. பயந்து பயந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பேசும் பலனை நமக்கு தந்தருள்வார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பயமுறுத்தும் போது நாம் பயந்து போய் விடாமல் நம்முடைய ஆவியில் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். பயமுறுத்தல்கள் வரும்போது நாம் இன்னும் தைரியமாய் இருக்க வேண்டும். தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை பயமுறுத்துகிறவர்களால் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நாம் பயப்படுவோம் என்றால் அது நமக்கும் அவமானம். இதனால் தேவனுடைய நாமமும் தூஷிக்கப்படும். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று விசுவாசிகள் ஜெபம் பண்ணுகிறார்கள். வசனத்தை உறுதி பண்ணுவதற்கு அப்போஸ்தலர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்க தெய்வீக வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் என்று விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்யும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய பிரசன்னமே நம்மை பலப்படுத்தும். கர்த்தரே நமக்கு தைரியம் கொடுக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்போது ஜனங்களுடைய உள்ளத்தில் சுவிசேஷத்தின் சத்தியம் உணர்த்தப்படும். கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்யும் சத்துருக்கள் செயலிழந்து போவார்கள். அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நடைபெறுவதனால் கிறிஸ்துவின் நாமம் அதன் மூலமாக மகிமைப்படும். கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளின் ஜெபத்திற்கு தேவன் கிருபையாய் பதில் கொடுக்கிறார். அவர்களுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அதற்கான அடையாளத்தையும் கர்த்தர்தாமே பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிறார். அவர்கள் ஜெபம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த இடம் அசைவது ஒரு அடையாளம். கர்த்தர் மீது அவர்கள் வைத்திருக்கும் விசுவாசம் ஸ்திரப்படுகிறது. எல்லா காரியங்களுக்கும் தாங்கள் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும் என்னும் ஆர்வம் அவர்களுக்குள் அதிகரிக்கிறது. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்னும் உணர்வு அவர்களுக்குள் உண்டாயிற்று. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை விசுவாசிகள் மத்தியில் பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிறார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடத்தை அசைக்கிறார். இதனால் விசுவாசிகளுக்கு தேவன் மீது பயம் அதிகரிக்கிறது. மனுஷர் மீது பயம் குறைந்து போகிறது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைக்கப்படுவதனால் அவர்களுடைய விசுவாசம் அசைக்கப்படாமல் ஸ்திரமாக இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அதிகமான அளவில் கொடுக்கிறார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். விசுவாசிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தங்களுக்கு வேண்டும் என்று விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். தேவன் அவர்கள் எல்லோரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அவர்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவார். தேவனுடைய வசனத்தை தைரியமாக பேச அவர்களுக்கு பலன் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். நாம் பேச வேண்டிய செய்தியை நமக்கு கற்றுத்தருவார். அத்தோடு அதை எப்படி பேச வேண்டும் என்றும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போஸ்தலர்கள் கட்டப்பட்டு ஆலோசனை சங்கத்தார் முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். அப்போது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தான். இப்போது அப்போஸ்தலர்கள் பிரசங்க மேடையில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். இப்போதும் தேவன் அவர்கள் எல்லோரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறார்கள். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார். விசுவாசிகளும் அந்த வாக்குத்தத்தம் தங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதத்தில் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள்.
ஆவியானவரின் வரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இலவச ஈவாக கிடைக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட வரத்தை தேவனுடைய நாம மகிமைக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். அப்போது நமக்கு மேலும் அதிகமாக வரங்கள் கொடுக்கப்படும். அப்போஸ்தலர்களுக்கும் அவ்வாறாகவே வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பினார். அவர் ஆவியில் நிறைந்து அவர்களோடு வசனத்தை பேசினார். தேவன் கொடுத்த வரத்தை அப்போஸ்தலர்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள். இப்போது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் எல்லோரும் நிரப்பப்படுகிறார்கள். இவர்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள். அபிஷேகம் பெற்றிருக்கிற இவர்களுக்கு ஆவியானவரின் நிரப்புதல் இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இப்போது இவர்கள் எல்லோரும் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுக்கும்போது அவற்றை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தாமல் பூமியில் புதைத்து வைத்துவிடக்கூடாது. தேவன் பூமி அதிர்ச்சிகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி இருந்த நிகழ்ச்சிகள் எலியாவிற்கு, இஸ்ரவேலுக்கும் எருசலேமிற்கும், சிலுவையில் அறையப்பட்ட போது, உயிர்த்தெழுந்த போது, சீஷர்கள் ஜெபித்த போது, அப்போஸ்தலர்கள் ஜெபித்த போது, பூமி அதிர்ச்சியை குறித்த தீர்க்க தரிசனங்கள் 6வது முத்திரையில் 7வது முத்திரைக்கும் 1வது எக்கால தொனிக்கும் நடுவில் 2 சாட்சிகள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறிச் சென்ற போது 7வது எக்கால தொனியில் 7வது திரையில் பல பூமி அதிர்ச்சிகள். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படும் விசுவாசிகள் தேவனுடைய நிறைவை எப்போதும் பெற்றிருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரின் புதிய அருள்மாரியை எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பல இடங்களில் பெற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் புதிய வரவையும் பெற்றிருக்கிறார். தேவனுடைய நிறைவில் வல்லமையில் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். நம்முடைய ஜீவியத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரியை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய வல்லமை தங்கியிருக்கும்.